வணக்கம் மகளே, நானும் என் ஃப்ரெண்டும் அனுமாவி சுப்பிரமணியர் கோயிலுக்கு போகலாம்னு சொல்லி சடனாக பைக் எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டோம். இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவிலையும், கணுவாய் பேருந்து நிலையத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவிலையுமே இந்த கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோயில் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு அடிவாரத்தில் தாங்க அமைஞ்சிருக்குது. இந்த கோயிலுக்கு போகிற வழியில் செங்கல் சூளைகள் நிறைய இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த கோயிலுக்கு அரணா இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளுமே அமைஞ்சிருக்குதுங்க. இந்த பகுதியில் யானை நடமாட்டம் அதிகம் இருக்கிறதுனால மின் வேலிகளுமே அமைச்சிருக்கிறத நம்மளால நிறைய பார்க்க முடிஞ்சுது. சுப்பிரமணியர் கோயிலுக்கு போற வழியிலேயே ரைட் சைட்ல 13 அடி உயரத்துல ஆஞ்சநேயர் சிலையுமே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இப்போ நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. இதுதாங்க கோயிலோட அடிவாரம். நம்ம பைக்கை பார்க் பண்ணிட்டு மேலே போக ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கே பாருங்க, யானைகள் இந்த பகுதியில் அதிகமாக வர்றதா நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கோயிலோட தலை வாசல்லையே பார்த்தீங்கன்னா மின்வேலி அமைச்சிருக்காங்க. ஆனால் இது ஒன்று தான் வழின்னு யாரும் நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா யானைகள் ஈஸியாக உள்ள நுழையக்கூடிய வழிகள் இந்த கோயிலில் ஏகப்பட்ட இடங்கள் இருக்குதுங்க. அது நான் உங்களுக்கு போக போக அப்படியே காட்டுறவாங்க. அடிவாரத்துலேருந்து உள்ள நுழைஞ்சதுமே முதல்ல விநாயகர் கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ கோயிலுக்கு போகிற வழிகள் ஃபுல்லாமே இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா 2 சைடுமே உங்களுக்கு மலைப்பகுதிகள் தான் இருக்குது. அதனால இந்த மாதிரி படிக்கட்டுகள் இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக யானைகள் உள்ளே இறங்கி வரும். மலை ஏறும்போது 2 சைட்லேயுமே இந்த மாதிரியான போர்டுகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா ஒரு சிலர் கோயில் செவுத்துல கல்வெட்டுன்ற பேரில் கிறுக்கி வச்சிடுறாங்க. ஸோ அதனால இந்த மாதிரியான போர்டுகள் இப்போ அவசியமாக வைக்க வேண்டியதாக இருக்குது. மலை ஏறும் பொழுது ஓய்வெடுப்பதற்காகவே ஒரு சில இடங்களுமே அமைஞ்சிருக்குது. இந்த மலை கோயிலுக்கு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஈஸியா ஏறி வரக்கூடிய வகையில தாங்க இந்த மலை கோயில் அமைஞ்சிருக்குது. இந்த கோயில்ல இடும்பன் சன்னதியுமே அமைஞ்சிருக்குதுங்க. முக்கால்வாசி தூரம் மலை ஏறி மேல வந்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு மேல ஈஸியா ஏறுற விதமா கைப்பிடிகளுமே அமைச்சிருக்காங்க. இந்த கைப்பிடிகள் இருக்கிறதுனால பெரியவங்களுக்கு மலை ஏறுறது இன்னுமே சுலபமாகிறது. படியேறி மேல வந்ததுமே லெப்ட் சைட்ல கோயிலோட தல வரலாறுமே அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோயிலோட தல வரலாறு என்ன சொல்லுதுன்னா, அனுமன் அவர்கள் சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு செல்லும் பொழுது ரொம்ப சோர்வாகி தண்ணீருக்காக இந்த பகுதியில உட்கார்றாரு. இந்த பகுதிகளில் எங்கேயுமே தண்ணி இல்லாததால முருகப்பெருமான மனமுருகி வேண்டாரு. அந்த நேரத்துல முருகப்பெருமானுமே காட்சி அருளி அவரோட வேளால இந்த பூமியில குத்தி ஒரு நீர் ஊற்ற உருவாக்குறாரு. அந்த நீரை குடிச்சிட்டு தாகம் தீர்ந்ததுக்கு அப்புறம் முருகப்பெருமானுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு அந்த சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு போறாரு. இந்த கோயிலோட தல வரலாறு காரணமாவே ஆஞ்சநேயர் சிலையுமே இந்த கோயில்ல அமைஞ்சிருக்குது. மேலையுமே கன்னிமூல கணபதி விநாயகருமே இங்க இருக்காருங்க. இந்த விநாயகர் சன்னதிக்கு பின்புறமா கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்படி கற்களை அடுக்கி வைக்கிறதுனால நம்மளும் சொந்தமா வீடு கட்டிடுவோம் அப்படின்னு நம்பப்படுது. நம்ம போயிருந்த நேரத்துல முருகனோட வாகனமா இருக்கக்கூடிய மயிலுமே காட்சி அருளிச்சு. அடுத்தபடியா இங்க நவகிரக சுவாமிகளோட சன்னதியுமே இருக்குது. முருகன் சன்னதிக்குள்ள வீடியோ எடுக்க அனுமதி இல்லாததால தரிசனம் பண்ணிட்டு நம்ம அடுத்தபடியா சிவன் சன்னதிக்கு போக போறோம். இந்த சிவன் சன்னதி முருகன் சன்னதிக்கு மேற்புறமா தாங்க அமைஞ்சிருக்குது. அதனால படியேறி தான் நம்ம போற மாதிரி இருக்கும். படியேறி வந்ததுமே மேல சிவன் சன்னதியுமே அமைஞ்சிருந்தது. சிவனை வணங்கிட்டு சுத்தி பார்த்தா மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிக பிரம்மாண்டமா கம்பீரமா காட்சி அளிச்சுது. மேல இருந்து கீழே பார்க்கும்போது கோயம்புத்தூர் சிட்டியே ரொம்பவே அழகா தெரிஞ்சுது. பார்த்ததெல்லாம் போதும்னே படியை பார்த்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த கோயில்ல மதிய நேரத்துல தினமும் 50 பேருக்கு அன்னதானமுமே வழங்குறாங்க.
அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல ஒரே தலையை கொண்ட யானையையும் பசுவையுமே வரைஞ்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகா இருந்துச்சு. இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு முருகனோட ஆசியோட அடுத்தபடியா அனுமானையுமே பார்க்க போலாம். பதிமூணு அடி உயரத்துல அனுமாருமே கம்பீரமா காட்சி அளிச்சாரு. அவரையும் வணங்கிட்டு நாங்கள் அடுத்தபடியாக கிளம்ப ஆரம்பித்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.